ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த விஷயத்தை வந்து பூதகாரமாக வந்துட்டு நம்ம சனம் பிபி சீசன் 4 சனம் வந்துட்டு இதை எடுத்து வைக்க அதுக்கு வந்து அர்ச்சனா ஓடி வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க, அவர் வந்துட்டு ரஞ்சித் சார் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு இந்த டெவில்ஸாக வந்துட்டு எல்லாருமே அதான் இவங்க வந்துட்டு ஏஞ்சல்ஸாக வந்தாங்க, டெவில்ஸாக வந்தாங்க, இப்படி ஒரு டீம் ஒரு இருக்கும்போது டெவில்ஸாக இருந்த அருண் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற டெவிலாக இருந்த சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கோவா கேங்கில் முக்கிய உறுப்பினராக இருக்கிற ரயான், இவங்க கிட்ட வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு. ரொம்ப கேவலமான ஒரு கமெண்ட்டு. என்னென்னா, அதை நான் உள்ளே போய் பார்த்தேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து முத்துவை பற்றி ரேப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையை வந்துட்டு சனம் கிளப்ப, அதுக்கு வந்து அர்ச்சனா ஓடி வந்து அப்படிலாம் கிடையாதுங்க, அவர் அந்த ஒரு கமெண்ட் வந்து எதுக்காக பாஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரஞ்சித் சாருக்காக தான் சொன்னார், மற்றபடி முத்துவெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இவங்க வந்து திரும்ப ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு அவங்க வந்துட்டு மொத்தமாகவே அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து டெலிட்டே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இதை வந்து சனம் வந்து நேற்று வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சரி, அது என்ன தான் நடந்திருக்கு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா, அங்கே வந்துட்டு நடந்திருக்கு, அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கார். அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஜோக் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு போல இருக்குது. ஒருத்தங்க வாழ்க்கையில் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கு. ஈவன் சத்யாவே வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு இதில் சொல்லியிருப்பார், கடந்து வந்த பாதை ஸ்டோரியில், அவங்களுடைய காதலி வந்துட்டு ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. நான் வந்து ரொம்ப முடியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி, இப்போ இருக்கிற மனைவி தான் வந்துட்டு என்னை வந்துட்டு அதிலேருந்து கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக சொல்லி ரொம்ப, அதாவது நம்ம இப்போ சொல்லும்போதே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு சும்மா நார்மலாக ஜோக் அடிக்கிறதுக்குலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே எல்லாருமே கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் உட்காந்துட்டு இருக்காரு. ரஞ்சித் சாருக்கு இவர் தான் வந்து பென்சிலில் வரைஞ்சிருக்கார் போல இருக்குது, முகத்தில் வந்து அழகாக ஏஞ்சல் மாதிரி இருக்கிறதுக்காக. அப்போ அவர் அதெல்லாம் வந்துட்டு அழிச்சிட்டார் போல இருக்குது. அதை வந்து சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, நான் எவ்வளோ அழகாக வந்து மூஞ்சில் வந்து வரைஞ்சேன், இப்போ பாருங்கள் ரேப்போட பொண்ணுங்க மாதிரி மூஞ்சி இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? என்ன உங்களுக்கு வந்துட்டு ஒரு விளையாட்டு கூட இப்படி தான் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுவீங்களா? சி அப்படியே ஒன்றும் அது ஆக்சுவலாக வந்துட்டு சவுண்டு கம்மியாக தான் கேட்குது. நம்ம உள்ளே போய் உத்து பார்த்தா தான் அந்த வீடியோ ரொம்ப காண்டாயிடுச்சு. அதாவது அவங்களே ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த கோவா கேங்குள்ளே போனாவே எல்லாமே ஈஸியாக தான் மாறும். நிறைய பேர் வந்துட்டு என்னமோ அந்த கேங் வந்து புனிதமான ஒரு கேங் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு. இந்த வாரம்லாம் சனிக்கிழமை கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி வேட்டையாடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ரயானா அவர் ஆல்ரெடி வந்து பிறந்திருக்காரு, சௌந்தர்யாவை பிறந்திருக்காரு, ஜாக்லினாக பிறந்திருக்காரு. இன்னும் அருண் மேலே தான் இவர் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க பண்ண வேலைகளுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அடி விடுக்கும். இதே இது வந்து தீபக் இல்லைன்னா அருண் இல்லை விஜய் விஷால் பண்ணியிருந்தால் தான் நம்ம யோசிக்கணும். இவங்களுக்கு கண்டிப்பாக செம அடி இருக்குது. அருண் இந்த விஷயத்தை வந்து கண்டிக்கணும். எப்படி வந்து விஜய் விஷாலுக்கு மறைமுகமாக ஒரு விஷயம் சொன்னாரோ, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இது சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி அவர் சொன்னது வந்துட்டு உண்மையிலேயே பார்க்க போனால் அது ரஞ்சித் சார் தான். ஆனால் முத்துக்குமரன் கிடையாது. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு டிபேட் மாதிரி சனமுக்கும் நம்ம பிபி7 அர்ச்சனாவுக்கும் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம இதை பார்க்கும்போது இதுதான் தெரியுது. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதாவது ஜோக் அடிக்கிறன்ற பேரில் வந்துட்டு அதாவது அது வந்துட்டு இருக்கிறதுலேயும் ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். அந்த வார்த்தையை வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு கேவலமாக ஒரு சில பேர் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்துட்டு அந்த நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, பெண்களை குறிக்கிற ஒரு சில வேர்டு இதை தான் வந்துட்டு அசிங்கமாக வந்து யூஸ் பண்ணுறாங்களே தவிர, ஏன் இவ்வளோ அதாவது இது ஒரு கேம் ஷோ. ஒரு வருஷமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எத்தனை வருஷம், இது 8வது சீசன். நீங்கள் பேசுகிற அந்த முறைகள்னு பார்த்தீங்கன்னா நாகரிகமாகவே இருக்க மாட்டுது. பேசுங்க, டிபேட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனும் இருக்குது. பிக் பாஸே பேசுகிறது தானே, கமெண்ட் பாஸ் பண்ணுறது தானே. ஆனால் அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஒரு கேர்ள் வந்துட்டு ஒரு ஏதாவது கமெண்ட் போட்டாங்கன்னா அவங்களோட மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க, இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். கீழே வந்து ரொம்ப கேவலமாக பேசுறது ஃபஸ்ட்டு டூ மச். ஹெல்த்தியான கான்வர்சேஷன் அது வந்து நல்லா டெவலப் ஆகும். இது அப்படியே அங்கேயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து முகம் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதுலாம் வந்துட்டு சரி, நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே அருண் வந்துட்டு முத்துக்குமரன் சொல்ல அது வேறு பக்கம். ஆனாலும் இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தான் என்னோட கருத்து. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கே இந்த மாதிரி முதல் புத்தி போகுது, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதையும் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெண்களாக இருக்கிற ஜாக்லின் சௌந்தர்யாலாம் சிரிக்கிறாங்க. என்ன கொடுமை பார்த்தீங்களா? இப்படிலாம் பேசாத ஏதாவது சொல்கிறாங்களா? சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.